Hello students, 12th standard theorem 1.4 if A is not singular. Subdivision number 1, subdivision number 2, subdivision number 3 சொல்லி கொடுத்திருக்காங்க. Subdivision number 1ல determinant A inverse E equal 1 divided by determinant A. இதை ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் ஃபார்முலா we know that நமக்கு தெரிஞ்ச வேல்யூல இருக்கு A into A inverse equal A inverse into A equal unit matrix. இதுல எல்லா சைடுமே டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A into A inverse equal A inverse into A டிட்டர்மினன்ட் ஆஃப் யூனிட் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் இதை நம்ம எடுத்துக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A into A inverse equal டிட்டர்மினன்ட் ஆஃப் I. நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A inverse equal யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1. நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன கொடுக்குறாங்க? டிட்டர்மினன்ட் A inverse equal 1 divided by determinant E. சப்டிஷன் நம்பர் 1 நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. சப்டிஷன் நம்பர் 2க்கு போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 2 என்ன கொடுக்குறாங்கன்னா சப்டிஷன் நம்பர் 2 A transpose whole inverse equal A inverse whole transpose. இதுக்கும் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா we know that A into A inverse equal A inverse into A equal unit matrix. இதுல டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கணும் A into A inverse whole transpose. எல்லா டேர்ம்ஸுமே டிரான்ஸ்போஸால மல்டிப்ளை பண்ணுங்க. A inverse into A transpose equal unit matrix whole transpose. இதுல ஃபர்ஸ்ட் இதை நம்ம எடுத்துக்கலாம். A into A inverse whole transpose equal யூனிட் மேட்ரிக்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். இதுல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா ரிவர்சல் லாவை யூஸ் பண்ணணும். ரிவர்சல் லா நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா ரிவர்ஸ் லா படி யூஸ் பண்ணா ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். பி இன்வர்ஸ் இன்டு வந்து ஏ இன்வர்ஸ் சொல்லி அப்ளை பண்ணுவோம். ஏ இன்வர்ஸ் இன்டு பி இன்வர்ஸ் எடுக்கக்கூடாது. அப்போ இதுல B இருக்கிற இடத்துல A inverse whole transpose into A inverse A transpose equal unit matrix transpose எடுத்தாலும் ஒன்று தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் A transpose A inverse whole transpose அப்படி வச்சுக்கிட்டு இது அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணா 1 divided by A transpose. ஆனா இதுல என்ன செய்யணும்? இன்வர்ஸா மாத்தணும். அப்போ A inverse whole transpose equal A transpose whole inverse. சப்டிஷன் நம்பர் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சப்டிஷன் நம்பர் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது தேர்ட் இதுக்கு போயிடலாம். இங்க ரிவர்சலாவை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ரிவர்சலா ஃபார்முலா மறந்துடக்கூடாது. A into A inverse whole transpose equal A inverse transpose into A transpose. நெக்ஸ்ட் third subdivision. Third lambda is non-zero scalar. Lambda is not zero scalar. இதுலயும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா we know that A into A inverse equal A inverse into A equal unit matrix. இதுல ஒரு லாம்டாவால மல்டிப்ளை பண்ணி ஒரு லாம்டாவால டிவைட் பண்ணிடலாம். அப்ப லாம்டா இன்டு ஏ 1 டிவைடிங் பை லாம்டா இன்டு ஏ. அந்த லாம்டாவை எங்க வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் டிவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டிவைடிங் பை லாம்டா இன்டு ஏ இன்வர்ஸ் நெக்ஸ்ட் லாம்டா இன்டு ஏ ஈக்குவல் அதை டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ யூனிட் மேட்ரிக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நம்ம ஆன்சரை ப்ரூவ் பண்ணிக்கலாம். லாம்டா இன்டு ஏ 1 dividing by lambda into A inverse equal unit matrix. 1 dividing by lambda into A inverse அப்படி வச்சுக்கிட்டு இது அந்த சைடு கொண்டு வந்தா டிவைடிங் பைல மாறிடும். இது யூனிட் மேட்ரிக்ஸால ஒண்ணா மாறிடும். 1 dividing by lambda into A. நெக்ஸ்ட் 1 dividing by lambda into A inverse equal மேல கொண்டு போயிட்டா lambda into A whole inverse. இதைத்தான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ரிவர்ஸ்னா AB whole transpose equal
B டிரான்ஸ்போஸ் இன்டு A டிரான்ஸ்போஸ். இதை மறந்துடாதீங்க, இது ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க ரிவர்ஸ்ல. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.